தமிழ்நாட்டுல ரோடு போட்டாலும் சரி ஒரு பாலம் போட்டாலும் சரி உயிர் செத்தவனதான் ரோடும் பாலமே போடுறேன். ஓ அண்ணா தம்பிடா அவசரமான உலகத்திலே சொன்னார். ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா? காசு இல்லாதவன் குடும்பத்துல என்ன? அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கனி பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தரம்பா, ஓஜன பிரியா குண்டோதரா, கலக பிரிய நார்வன் நானியா. யாரு? நான் தான். அடவங்க. ஓ என்னையா ஒண்ணு நம்பி வாழு, நம்ப வச்சாது வாழு, ரெண்டு கட்டான வாழாத. நம்புறதுனாலதான் நாங்க தமிழ்நாட்டுல பூரா இப்ப நக்கிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அப்ப பாருங்க, தவறு உங்க மேலையா அவங்க மேலையா? நாரதர் மகாமுடியும் நான் எதை வச்சு நம்புறது? ஐயா ஜடா மகுடம் அணிந்திருக்கேன், சப்ததாள கட்ட வச்சிருக்கேன், மகுதி யாழ் போட்டிருக்கேன், வாடா மாலை போட்டிருக்கேன், பஞ்சகசம் கட்டியிருக்கேன். இந்த தோரணையை பார்க்கின்ற பொழுது நாரதர்னு உனக்கு தெரியலையா? அடவங்க. இதை பூரா போட்டுக்கிட்டு மாட்டுத்தாவடி பஸ் ஸ்டாண்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டு போய் பாருங்க. காலைல 10, 12, 11 மணிக்கு போல என்ன ஆச்சு? ஒருத்தன் ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கேன், சரி. இன்னொருத்தன் ராமர் வேஷம் போட்டிருக்கேன், ஆஹா. இன்னொருத்தன் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன். அடடா, இப்படி வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த இருக்க பெட்டி இவ்வளவு பெருசா அத்த தண்டி தூக்க முடியாது. 3 வடி சோறு திங்கணும், சரி. கைப்பெட்டி மாதிரி தோல் பெட்டி இப்படி தொங்க போட்டுக்கிறாங்க. கீழு புல்லு கீழு புல்லு கீழு புல்லு கீழு புல்லு அமுக்கி கடை கடைக்கு அரே ராமா அரே கிருஷ்ணா அரே ராமா அரே கிருஷ்ணான்னு பிச்சை எடுக்கிறேன். அங்கே ஆஞ்சநேயர் வேஷம் போட்டவன நான் ஆஞ்சநேயர்னு ஏத்துக்க முடியுமா? இல்ல ராமர் வேஷம் போட்டவன ராமர்னு ஏத்துக்க முடியுமா? இல்ல கிருஷ்ணர் வேஷம் போட்டவரத்தை நான் கிருஷ்ணனை ஏத்துக்க முடியுமா? அற்புதமான பேச்சியா. இவ்வளவு சுதாரப்பா இருக்கிறீங்களே, ஏன் இந்த மக்கள் இவ்வளவு சுதாரப்பா இல்லாம இருக்காங்களேன்னு ஒரு கேள்வி உருவாகுது. இப்ப ராமர் வேஷம் போட்டிருக்கவனே நான் ராமன் ஏத்துக்க முடியுமா? கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கவனே நான் கிருஷ்ண பரமாத்மான்னு ஏத்துக்க முடியுமா? ஆஞ்சநேயர் வேஷம் போட்டிருக்கவனே அனுமான நான் ஏத்துக்க முடியுமா? இந்த இடத்துல நாரதர்னு சொல்றீங்களே, நான் எப்படி ஏற்றுக்கொள்வது? இதானே உங்களோட சந்தேகம். வேற ஒண்ணும் இல்ல. அவர்கள் யார் தெரியுமா? செயற்கை. நான் யார் தெரியுமா? இயற்கை. அவர்கள் வயிற்று பிளப்பிற்காக தெய்வத்தினுடைய அதிகாரத்தை முகத்தில் பூசிக்கொண்டு கடைகளுக்கு வீடுகளுக்கு யாசகம் பெறக்கூடியவர்கள். யாசகம் என்ன தெரியுமில்ல? பிச்சை பெறக்கூடியவர்கள். அவர்களை விட நான் யாரு? இந்த உலகத்திற்கு என்ன செய்தேன்? இந்த பூமிக்கு என்ன செய்தேன்? எதை கொடுத்தேன் என்பதை அற்புதமாக ஒரு வெண்பாவா சொல்றேன். கெட்டிக்கார பிள்ளைனா எட்டு பிடிச்சு பேசணும்னு நினைக்கிறேன். நாரண விளையாட்டல்ல நாரத முனிவன் கூற வாரண கவிதை இந்த வான்மீகி என்பார். சீரனு சொல்நாட்டு திருவள்ளும் தூர் வச்சா காரணி கோடையார் கம்மன் தமிழ்நாடு கவிதை செய்தானே ராமகாவியத்தை இந்த புண்ணிய பூமியிலே விதைத்த பெருமை அடியே நாரத மகர்ஷிக்கு உண்டு. ஐயா அடியனை மன்னித்துக் கொள்ளுங்க ஐயா. பரவாயில்ல, வாழ்க வளம். நாரதர் மகாமுனிவர் நானேதான். தாங்கள் உண்மை தெரியாமல் பேசி மற்ற மகிழ்வு. நாரதர் மகாமுனிவர், சரி. உங்கள் சந்தித்தது மனம் மகிழ்ச்சி அடைகிறது. வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நீங்கள் வாழ வேண்டும். ஆனந்தம். சாமி, நீங்கள் நாரத மகாமுனிவர், சரி. நீங்க தெய்வ பிறவி. ஆமா, நீங்க எல்லாம் மானுட பிறப்பு. நாங்க கீழே உட்கார்ந்துருக்க கூட மானிட பிறப்பு. ஓ, அதாவது கீழே உட்கார்ந்துருக்கும் உங்களையும் சேர்த்து மானுட பிறப்பு. நான் காற்றால் அடித்த பிண்டம், நீங்களும் சோத்தால் அடித்த பிண்டம். 2 பேருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சாமி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன வந்த உடனே சந்தேகம்? எனக்கு மட்டும் இல்ல, கீழே இருக்கிற எல்லாருக்கும் இந்த சந்தேகம். போயா, நான் 1 மணி நேரமா நிக்கிறேன், ஒரு உள்ள சந்தேகம் கேட்கல, நீ மட்டும் சந்தேகம் வருதுன்னு கேட்கிற. அவங்க எந்த பாட்டு முடிஞ்சாலும் ஒரு நகைச்சுவை மாதிரி பேசினாலும் கையில் தட்ட மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. பூராமே வரி காசு அதிகமா கொடுத்ததுனால அப்படியே எதையும் இழந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. அது சரி, அந்த நுணுக்கமும் உனக்கு தெரிஞ்சு வச்சு எல்லாம் பார்த்தாவே கண்டுபிடிக்க. இத்தனை நாடகம் ஆடுறோம் தெரியாம இருக்காங்க. குறிஞ்ச நில மக்களுக்கு குறிப்பிடக்கூடிய தன்மை உண்டுடா. சாமி, நீங்க நாரதர மகாமுனிவர், நாங்க தெய்வ பிரபி, நாங்க மானுட பிரபி. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கு. எப்படி இருந்தோம்னா, இந்த உலகத்துல தெய்வம் இருக்குதா இல்லையா? ஓஹோ, இதுதான் உனக்கு சந்தேகமா? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அவங்களே ஏன் சேர்க்கிற? ஐயா, நீங்க வேணாம்னு சொல்லுங்க, அவங்க சரியா புரிஞ்சுக்குவாங்க. அற்புதமா சொன்னேன். இந்த உலகத்திலே தெய்வம் இருக்கா இல்லையா என்பதான சந்தேகம். ஆமா, இந்த அம்பாள் இருக்கால கோவிலுக்குள்ள, ஆமா, இந்த அம்பாள் ஒரு தெய்வம் இல்லைன்னா இவ்வளவு செலவு பண்ணி வீட்டுக்கு வீடு இவ்வளவு வரிய போட்டு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நாடகத்தை யாராவது ஒப்பாங்களா? தெய்வம் இருக்குங்கிறத நம்பித்தானே இந்த நாடகம் நடக்குது. வெறும் கல்லுக்கு போய் இத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்னு அவசியம் வந்துருச்சா? அப்ப தெய்வம் இருப்பது உண்மை என்பதை அறிந்து இந்த நாடகம் ஒரு சான்றாக சொல்கின்றது. தெய்வம் இருப்பது உண்மை. இப்ப நம்ம ஊர் கோயில விட்டுருவோம், சரி விடுங்க, சொன்னா அடிக்க வருவாங்க. பக்கத்துல ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் ஆலயம் இருக்குன்னு வைங்க. கோவில் இருந்தா கருவறைன்னு ஒண்ணு இருக்கும். கண்டிப்பா கருவறைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்குள்ள ஒரு தெய்வம்னு ஒண்ணு இருக்கும். தெய்வம் இருக்கு.
இப்ப இந்த ராத்திரி ஒரு 4 கவானி பேல போய் சரி கடப்பறை வச்சு அந்த கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வத்தை குத்தி கிளப்பிடுறாங்க. ஓஹோ, இது சிவகங்கை மாவட்டம். ஆமா. காலையில செய்தித்தாள்ல போடுவாங்க, எப்படி இந்த மாதிரி இந்த ஊர்ல சிலை திருடு போய் விட்டது அப்படின்னு போடுவாங்க. ஓஹோ, அப்ப கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெய்வம் சொன்னாங்களே, 4 கவானி பேர்கள் போய் அந்த கருவறைக்குள்ள உள்ள தெய்வத்தை கிளப்பின உடனே விடிய காலம் செய்தித்தாள்ல சிலை திருட்டுன்னு போடுறானே, அப்ப அது சிலையா தெய்வமா? எங்களுக்கு யோசனை வருதுல. காலையில செய்தித்தாள பரட்டினோடனே என்னடா சாமியை பத்தம் குண்டு கலாண்டுட்டு போனோடனே பேப்பர்ல செய்தித்தாள்ல சிலை திருட்டுன்னு போடுறானே, அப்ப சாமியா இல்ல சிலையாடா அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. அற்புதமான கேள்வியா. நான் கேட்கறது நியாயம் தானதா? ஒண்ணும் மண்டே இப்படி ஆட்டுங்க இல்லன்னா இப்படி ஆட்டுங்க. ஒரு உள்ளே ஆட்டாது. எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? என்னடா அது வரட்டு கத்தா கத்துற? ஆமா, கொட்டை ஏறும். அற்புதமான ஒரு சந்தேகம்னா ஒரு அறிவு சார்ந்த சந்தேகம். இது மொட்டை சந்தேகம் அல்ல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, காசும் கொடுக்க மாட்டியா, ஒண்ணும் கொடுக்க மாட்டியா? ஆத்தாடி, என்னடா கோயில சொல்லிட்டு போகாமல இருக்கடா. அட இரியா, இப்ப நீ என்ன சொல்ற நினைக்கிற? கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது தெய்வம். ஒரு 4 களவாணி பயலுக கடப்பாறை வச்சு குத்தி அந்த தெய்வத்தை தூக்கிக்கிட்டு வெளியில போயிட்டேன் அப்படின்னா, அப்ப அதுக்கு பேரு செய்தித்தாள் எப்படி போடுறாங்க? சிலை, இந்த ஊரிலே சிலை திருட்டு அப்படின்னு செய்தித்தாள போடுறாங்க. கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெய்வம்னு நினைச்சு கும்பிட்ட நீங்க எல்லாரும் சர்வ சாதாரணமா தெய்வம் திருட்டுன்னு தானே செய்தித்தாள போட்டிருக்கணும். ஏன் சிலை திருட்டுன்னு போட்டாங்க அப்படின்னு உங்க சந்தேகம். ஆமா, உண்மையிலே அது தெய்வம் தானா இல்ல வெறும் கல் சிலை தானா? அந்த சந்தேகம் தான் உங்களுக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன், நல்லா விட்டு கவனிங்க. அறிவு சார்ந்த கேள்விக்கு அறிவு சார்ந்த பதில் கொடுக்கணும். மொட்டையா கொடுத்துட்டா புரியவே புரியாது. ஒரே ஒரு விஷயம் பாருங்க, ஒரு மனிதன் உயிரோடு இருக்காரு. ஆமா, உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனே நீங்க என்ன வேணா பேர் சொல்லி கூப்பிடுவீங்க. என்ன வெள்ளச்சாமி என்ன உட்கார்ந்துருக்காரு, சுப்பையா போறாரு, இந்த பாண்டி, சுரேஷ், ரமேஷ், இந்த நம்ம ஊராட்சி மன்ற தலைவர், சீமே, கோமே, மந்திரி போறாரு, பாத்தீங்களா? உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனை வெள்ளச்சாமி போறாரு, கருப்பையா போறாரு, சுப்பையா போறாரு, கோமான் போறாரு, சீமான் போறாரு அப்படின்னு சொன்ன இந்த வாயி, அதே மனிதன் இந்த இடத்துல இறந்து கிடந்தால் அவருக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? பிணம்பா. அதுல இப்ப சுருக்கிட்டேன், பாடிய எப்படா அது புரியா அப்படின்னு கேட்கிறேன். அவ்வளவுதான். நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இதுக்குள்ளே வந்துருச்சு. எப்படின்னு கேளுங்களே, நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இதுக்குள்ளே வந்துருச்சு. எப்படின்னு கேளுங்க, அதாவது ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கருப்பையா, சுப்பையா, வெள்ளச்சாமி, கோமான், சீமான் சொன்ன இந்த வாயி, அதே மனிதன் இறந்து கிடக்கின்ற பொழுது வெள்ளச்சாமி எப்படா தூக்க போறிய, கருப்பையாவை எப்படா தூக்க போறிய, கோமானை எப்ப தூக்க போறிய அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவனுக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் பேரு, இறந்த பிறகு பிணம்ங்கிற பேரு மாறுது. நல்லா கவனிச்சீங்களா? பிணம்னு ஒரு பேரே மாறிடுச்சு. அப்ப கருவறைக்குல ஒரு சிலையை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 8 வகையான மருந்தை இடிச்சு பீடத்துல வச்சு அந்த சிலையை தூக்கி வச்சு தண்ணீரை ஒரு குடத்தை ஊத்தி கும்பாபிஷேக விழா பண்ணிட்டோம்னா அந்த 8 வகையான மருந்தின் வடிவத்திலே அந்த கல் சிலைக்கு உயிர் உண்டாகுது. உயிர் உண்டான உடனே அதுக்கு பேரு தெய்வம்னு மாறுது. கருவறையை விட்டு 8 வகை மருந்தை விட்டு அது வெளியில வந்துட்டா உயிர் போன பிறகு மனிதனுக்கு பிணம்னு எப்படி பேர் மாறுதோ, கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் 8 வகையான மருந்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு பேரு தெய்வம். அதை விட்டு வெளியில வந்துட்டா அதுக்கு பேரு வெறும் சிலை. அதனாலதான் சிலை திருட்டுன்னு போட்டா செய்தித்தாள்ல. புரியுதா? ஏன் சிலை திருட்டுன்னு செய்தித்தாள்ல போட்டா நீங்க கேட்டீங்கன்னா கேள்வி, ஏன் தெய்வம் திருட்டுன்னு தானே போட்டிருக்கணும்? சிலை திருட்டுன்னு போட்டா அப்ப உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு சொன்னார். கருவறைக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கல்லுக்கு உயிர் உண்டாகுது, பேரு வேற மாறுது, தெய்வம்னு. கருவறையை விட்டு வெளியில வந்துட்டா இறந்து கிடக்கக்கூடிய மனிதனுக்கு பிணம்னு எப்படி பேர் மாறுதோ அது மாதிரி அது வெறும் சிலையாகி விடுகின்றது. அது கைதட்டின மறுபடியும் யோசிப்பா பாருங்க. எங்க யோசிக்க வை? நீங்க தான் சொன்னீங்க 8 வகையான மருந்தை இடிச்சு அதுக்கு மேல சிலையை தூக்கி வச்சு அந்த கும்பத்துல ஒரு குடம் தண்ணி, அந்த சிலையில ஒரு குடம் தண்ணி ஊத்தி கும்பாபிஷேக விழா பண்ணுனா அந்த சிலைக்கு உயிர் உண்டாயிருது. உண்மைதான், நியாயம் தான். எந்த கோவிலுக்கு முன்னாடி தெய்வத்துக்கு முன்னாடி உண்டியல் ஒண்ணு இருக்கும். அதனாலதான் பாருங்க, காசை முன்னால வச்சா கடவுளையே அதுக்கு பின்னால வச்சா. இப்ப நாங்க பக்தர்கள் பூரா அந்த தெய்வத்துக்கு வேண்டிக்கிறோம். சரி, ஒரு நேர்த்தி கடன் சரியா நிறைவேறி நடந்துருச்சு. ஓஹோ, எங்கனால முடிஞ்சா அந்த உண்டியல்ல பணமோ நகையோ போடுறோம். சரி, உண்டியல் நிறைஞ்சிருச்சு, உயிரோட தெய்வம் இருக்கு. ஓஹோ, இப்ப 2 களவாணி பேரு போய் மறுபடியுமா அந்த உண்டியலை ஊத்தி கிளப்புறேன். என்னங்கடா உயிரோட இருக்கிற தெய்வம் அது கையில வச்சிருக்க சூடாயத்தையோ வேலாயத்தை எடுத்து அவன் வாயில குத்துனான். அவன் உண்டியல
வாங்குவாங்க? களை வாங்கவே மாட்டேன். அதை விட்டுட்டு கிராம மக்கள் பூரா ஒண்ணு கூடி காவல்துறை கிட்ட போய், ஐயா எங்க ஊர் கோயில்ல உண்டியல 2 கலாணி பல கலாண்டிட்டாங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு மனு கொடுக்கிறமே. கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி ஐயா தெய்வமா, இல்ல உயிரோட இருக்கும் போது தெய்வம் 2 கலாணி பல கலாண்டுகிட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இது தெய்வமா? இதுக்கெல்லாம் 500 ரூபா அன்பு கொடுக்கணும். 500 ரூபா கொடுக்கணும். முரட்டு சிக்கலான கேள்வியா இருக்காடா அது. எப்படி 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 அதாவது தெய்வத்துடைய நீங்க தான் சொல்றீங்க உயிரோட தெய்வம் இருக்கு. ஆமா. 8 வகையான மருந்து அடிச்சு அது கும்பத்துல தண்ணி ஊத்திட்டா கும்பாசி விழா நடத்திட்டா உண்மைதான். தெய்வ கல் சிலைக்கு உயிர் உண்டாயிருது. எந்த கோயிலுக்கு முன்னாடி உண்டியல் இருக்கும். ஆமா. உண்டியல்ல நிறைய பணம் இருக்குன்னு வைங்க. சரி, இப்ப 2 கலவாணி பேல போய் உண்டியல்ல குத்தி பேக்குறேன். உயிரோட இருக்கிற தெய்வம் அது உயிரோட இருந்துச்சுன்னா இந்த கலவாணி பேல கலவாங்கும் போது அது வச்சிருக்க ஆயுதத்தை எடுத்து அவங்க வாயில குத்துனா கலவாணி நடக்குமா? இந்த தமிழ்நாட்டுல திருட்டு நடக்குமா? நடக்காது. அதை விட்டு காவல்துறை கிட்ட போய் மனு கொடுக்குறமே, காவல்துறை கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு, அவர் தெய்வமா? இல்ல கலாண்டுகிட்டு இருக்கும்போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இது தெய்வமா? ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு. அதிசயம்டா, அற்புதமான ஒரு கேள்வி, அறிவு சார்ந்த கேள்வி. அறிவை புகற்றிய ஒரு கேள்விக்குண்டான பதில் கொடுக்கணும். இப்ப பாருங்க, நீங்க கேட்ட கேள்விக்குண்டான பதில் கொடுக்கிறேன். எப்படின்னு பாருங்க. அதாவது கோவிலுக்கு முன்னால உண்டியல் தூக்கிட்டேன், திருடுனதை கண்டுபிடிச்சு கொடுத்த காவல்துறை தெய்வமா, இல்ல திருடிக்கிட்டு இருக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இது தெய்வமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல. இப்ப நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், நீங்க கேட்ட கேள்விக்குண்டான பதில் இதுக்குள்ளே வந்துரும் பாருங்க. உங்களை பெற்றது யாரு? எங்க அம்மா. எத்தனை மாதம் சுமந்தார்கள்? 8 மாசம். நீ ஒரு மாதத்துல பிறந்திருப்பேன். பொதுவா எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசம் தானே நீ பிறந்துட்ட. தவழ்ந்தாச்சு, நடந்தாச்சு, பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க. ஆமா. நல்லா கதையை விட்டு கவனிக்கணும். நல்லா தான் கவனிக்கிறேன். நான் ஒரு ஆளும் கவனிக்கிறேன், அவங்க ஊரும் கவனிக்கல, பூக்குழியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இருக்கட்டும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்ட நீங்க முக்கியமா கவனிக்கணும். ஆமா. நீங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க, உனக்கு தெரியாம உன்னை பெற்ற அம்மா உங்க வீட்டுக்குள்ள ஒரு சிறு சேமிப்பு திட்டத்துல ஒரு உண்டியல் சேர்க்குது. அந்த உண்டியல் நிறைஞ்சிருச்சு. இத்தனை நாள் உங்க அம்மா விட்டு உண்டியல் உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒரு நாள் உன் கண்ணுக்கு தெரிஞ்சு தண்டுபட்டு போச்சு உண்டியல். உங்க அம்மாவுக்கு தெரியாம உங்க அம்மா விட்டு உண்டியல்ல நீ 100 ரூபாய் திருடிட்ட. உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே உங்க அம்மா, உன்னை பெத்த அம்மா, அருவாள் எடுத்து உன் கழுத்தை இனிமே என் புள்ள வேணாம்னு வெட்டி போடுமா, இல்ல கத்தி எடுத்து உன் வயிற்றுல குத்தி கொண்டு விடுமா?